இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 36, மெய் உணர்தல். குறள் எண் 353. ஐயத்தின் நீங்கித் தெளிந்தார்க்கு வையத்தின் வானும் நனியது உழைத்து. ஐயத்தின் நீங்கித் தெளிந்தார்க்கு வையத்தின் வானும் நனியது உடைத்து. தெய்வப்புலவர் திருவள்ளுவர் ஐயத்தினின்று நீங்கி மெய் உணர்ந்தார்க்கு எய்தி நின்ற நில உலகத்தினும் எய்த கடதாய வீட்டுலகம் நனித்தாய் உழைத்து என்கிறார். அதாவது ஐயத்தினின்று நீங்கி மெய் உணர்ந்தார்க்கு எய்தி நின்ற நில உலகத்தினும் எய்த கடவதாய வீட்டுலகம் நனித்து உடைத்து என்கிறார். நனித்து உடைத்துனா ஈஸியாக முடியும், அதாவது கிடைக்கும் அந்த இது அப்படின்றது மாதிரி. அதாவது தேவர் உலகம் கிடைக்கும், வீட்டுலகம் என்னன்னா தேவர் உலகம் கிடைக்கும் அப்படின்றது மாதிரி அவர் சொல்கிறாங்க. அதாவது உலகம் இருப்பதை நம்ம மெய், வாய், கண், மூக்கு, செவி என்ற 5 பொறிகளாலும் உலகம் இருப்பதை நாம் அறிவோம். ஆனால் உயிர்கள் இருப்பதை நம்முடைய எண்ணங்களும் நம்முடைய மனத்தாலும் அறிவாலும் தான் அறிய முடியும். ஆனால் அந்த உயிருக்கும் உலகத்தாருக்கும் உள்ள தொடர்பு, அதாவது இந்த உலகமும் உயிரும் இயங்குவதற்கு காரணமான ஒரு ஆற்றல் இருப்பதைத்தான் எல்லாராலும் எளிதில் உணர்ந்து கொள்ள முடியவில்லை. அப்படி ஒரு ஆற்றல் இருக்குமா என்று ஐயப்படுவது இயல்பாக இருக்கிறது. உண்மை அந்த ஆற்றல் இருக்கிறது என்ற உண்மையை உணரும் மெய்யறிவு பெற்றால்தான் அந்த ஐயம் தெளிவு பிறக்கும். அத்தகைய தெளிவு பிறந்து விட்டால் அழியும் இயல்புடைய உலகமும் உலக பொருள் பற்றுதலும் அவர்களை விட்டு நீங்கும், அகலும். என்ன அதாவது உலகம் நிலையாமை தான். இப்போ தான் இந்த போர் வந்துச்சு பார்த்தீங்களா? இங்கே எவ்வளோ பெரிய ஒரு இப்போ இன்னும் கூட முடிவுக்கு வரலை. இந்த வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க, வரல. அது மாதிரி தான் உலகம் நிலை இல்லாததுங்க. அந்த உலகத்தினுடைய பொருள்களும் நிலையில்லாதது. அந்த பொருள்களையும் உலகத்தையும் பற்றி நம்ம நிலையில்லாமை என்ற மெய்யுணர்வை அறிந்து கொண்டால், அதுதான் மெய்யுணர்வுன்னு ஒரு அதிகாரத்தையே தெய்வப்புலவர் படைத்துள்ளார். அந்த மெய்யுணர்வை நாம் அறிந்து கொண்டால் நிச்சயமாக நாம் அந்த ஒரு பற்று நமக்கு இருக்காது. பற்றுனா என்னன்னா, நாம் அதை சம்பாதிக்க வேண்டும், நம்ம இப்படி ஆள வேண்டும், இவ்வளோ பெரிய அப்படின்னா உன்னுடைய வருமானத்தினால் செய்ய முடியும், குறுக்கு வழியில் தான் சம்பாதிக்க முடியும். அதனால தான் தெய்வப்புலவர் இப்படி ஒரு அதிகாரத்தை படைத்துள்ளார். மெய்யுணர்வு வேண்டும். மெய்யுணர்வுனா என்னன்னா, எதையும் ஆராய்ந்து முடிவு செய்ய வேண்டும். அந்த அறிவு, அதான் மெய்யறிவு. அந்த மெய்யறிவு இருந்தால் நாம் நம்ம தெரிந்து கொள்ளலாம். உலகம் நிலையில்லாததுங்க. இந்த நிலையில்லாத உலகத்துக்கு போய் இப்படி நம்ம அரட்டிக்கலாம். ஆனால் ஒன்று, கருவறை முதல் கல்லறை வரை சில்லறை வேண்டும். அது உண்மைதான். அதுக்கு நாம் உழைக்க வேண்டும். உழைத்து நாம் சம்பாதிக்க வேண்டும். அது அவருடைய இயல்பு, நம்ம கடமை. அந்த கடமையை நம்ம நிறைவேற்ற வேண்டும். அதற்காக நம்ம அப்படி இருக்கணும், பெரிய மாளிகை கட்டி இருக்கணும், அப்படி இருக்கணும், அது தேவையில்லைங்க. அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை கைவிடுறதுக்கு தான் இதை சொல்கிறார் அவர். இப்போ சிந்திச்சு பாருங்கள். அவரெல்லாம் நல்லா அனுபவிச்சிருக்காருங்க வாழ்க்கையில். நீங்கள் அவருடைய இன்பத்து காமத்துப்பாலை படித்து பார்த்தீங்கன்னா இப்படியும் ஒரு மனிதன் இருந்திருக்கிறார், ஒரு புலவர் இருந்திருக்கிறார் என்பதை நாம் உணரலாம்.
அந்த அளவுக்கு அற்புதமான மனிதர் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். நன்றி மாணவ செல்வங்களே. தொடர்ந்து ஒரு திருக்குறளை படித்து வாருங்கள். நிச்சயம் வாழ்வில் நீங்கள் நன்றாக வாழ்க்கை நடத்துவீர்கள். உங்களுக்கு வாழ்வும் நல்ல விதமாக அமையும். நன்றி. நாளை மீண்டும் ஒரு குறளுடன் உங்களை சந்திக்கும் எழுத்தாளர் சோ. பரமசிவம், மதுரை.